அரசியல் பேரவையினர்களுக்கு அன்பான வணக்கம். சமீபத்தில் இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது தமிழ்நாட்டு அரசியல் எதிர்க்கட்சி தலைவர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார். எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கார், என்ன நோக்கம், பழிவாங்கும் நோக்கமா அப்படின்னு பல கேள்விகள் எழுது. இது சம்பந்தமா நம்ம சேனல் ஏற்கனவே பேசுறதுக்காரு திரு சேகுவர ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரோட கேட்புக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை. உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது இது எப்படி பாக்குறீங்க, நான் காமெடியா பாக்குறேன் அப்படின்றாரு அவரு. அதுல படமா எடுக்கிறாங்க, காமெடியா பாக்குறேன் அப்படின்றாரு அவரு. இல்ல, இவங்களுக்கு ஒரு தப்பு பண்றது, தப்பு நடந்துருச்சு, தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும், தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லணும், அது ஒரு ஃப்ளோல கூட நடந்துட்டு இருக்கமே. ஆனா உள்ளபூர்வமா தெரியும் நம்ம தப்பா பேசிட்டோம் அப்படின்னு தெரியுதுன்னா அதுதான் நாகரிகம். என்னன்னு இல்லைங்க, நான் தவறா பேசிட்டேன், நான் அதுக்காக வருந்துகிறேன்னு சொல்லிட்டு தான் முடிஞ்சிடும். நான் பேசும்போது தப்பா பேசிட்டேன், நான் அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் நீங்க பார்த்தீங்கன்னா நான் செய்தது எதுவும் தப்பு இல்லை, நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்றது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சார் ரொம்ப இதெல்லாம் நேற்றைய தினம் இங்க கீழே அவர் பேசும்போது கீழே இருந்து த்ரீஷான்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய தண்ணியை ஒப்பிட்டு பேசின வார்த்தை எப்படி, அங்கேயும் தண்ணி வரல இங்கேயும் தண்ணி வரல, நான் தப்பா பேசிட்டீங்க. அப்போ ஒரு உளவியலா தெரியுது உங்களுக்கு, நம்ம தப்பு பேசிட்டோன்றது இது உள்ளபூர்வமா தெரியுது உங்களுக்கு. அப்போ நீங்க என்ன செய்யணும், நான் வருத்தம் தெரிவிக்கிறேங்க, இந்த மாதிரி பேசிடக்கூடாது நான் சொல்லிட்டு அடுத்த செகண்ட் நீங்க ஒரு ட்விட்டர்லயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பேசுனது ஒரு ஃப்ளோவில் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட முடிச்சுட்டு இருக்கலாம் கதையை. ஆனா அதுக்கப்புறம் நீங்க அதை மெயின்டைன் பண்றீங்க பார்த்தீங்களா, கைது செய்யறது நடவடிக்கை காமெடின்னு சொல்லி எப்படி காமெடி ஆகும் நீங்க சொல்லுங்க. ஏதாவது இப்போ யார் செய்தாலும் தப்பு தான் சார். இப்போ நமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு, ஆனா அந்த ஒரு வரம்பு எல்லையை தாண்டக்கூடாதுல்ல. இப்ப நீங்க கடந்த காலத்துல இதே முதலமைச்சர் வாயில நல்லா வந்துடும் அப்படின்னு சொன்னார். வாயில எதுவும் வரல சொல்லலை, ஆனா வாயில நல்லா வந்துடும் வேணான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எவ்வளவு பேர் ட்ரோல் பண்ணாங்க, எவ்வளவு பேர் கேள்வி கேட்டாங்க, எவ்வளவு பேர் மென்ஷன் பண்ணாங்க. அது தப்புன்னு தான் நம்ம சொன்னோம், இதுவும் தப்பு தான், அது தப்பு இதுவும் தப்பு. அப்ப யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்றீங்க, தப்பு தான் சார். அப்ப இவங்க சைட்லயும் விமர்சனம் பண்றாங்க. அதெல்லாம் சீமான் சாமான்னு சொல்லி பேசுனது யாரு, லயலாமணி பேசினாரு. அவருக்கு நீங்க என்ன செய்தீங்க, வார்னிங் கொடுத்தீங்களா, கைது பண்ணீங்களா, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கேட்டா புகார் தரலன்னு சொல்லிங்க. புகார் தரலன்னா கூட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்க என்ன பண்ணீங்க, அடுத்த வாரமே அவருக்கு என்ன செஞ்சீங்க, தமிழ்நாடு பாராளுமன்ற கழக தலைவர் பதவி கொடுத்தீங்களா இல்லையா. நீங்க சொல்லலாம் ஒரு வாதத்துக்கு, என்னன்னாக்கா அவங்க எதுவும் புகார் தரலையே, புகார் தந்திருந்தா நீங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருப்பீங்களா. இல்ல சார், எவிடன்ஸ் ஓப்பனாவே இருக்கு. ஓப்பனா இருக்கும்போது இப்போ ஓப்பனா தான் சார் இருக்கு. லயலாமணி பார்த்தா சீமான் சாமான் பேசுனது ஓப்பனா தான் சார் இருக்கு. உதயநிதி பேசுறது தப்பு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேசுனது வாயில வந்துரும்னு சொன்னார் இல்லையா, அதை எவ்வளவு பேர் பேசுனாங்க. அப்போ இந்த இடத்துல உதயநிதி பேசுறதும் ஆபாசம் தான். ஆனால் அதே ஆபாச வார்த்தை இந்த தண்ணின்னு சொன்னதுன்னா இவர் பார்த்தீங்கன்னா சீமான் சாமான் பேசுனது யாரு, அப்ப அவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அதனால சரி, அப்போ நடவடிக்கை அவர் மேல எடுக்கல, இவரை விட்டுருங்கன்னு நான் சொல்ல, இவர் இப்ப எடுங்க, நாளைக்கு கூட எடுக்கலாமே நீங்க. இல்ல சார், இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க சைட்ல மார்க்கண்டேயன் எம்எல்ஏ பேசினது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில எம்எல்ஏக்கள் பேசினாங்க, கைது பண்ணாங்க, ஜாமீன்ல வெளில வந்தாங்க. அதே மாதிரி இவரும் பேசினாரு, கைது பண்ணிருக்காங்க. எனக்கு நான் என்ன கேள்வினா, இப்ப இதுக்கு முன்னாடி பல அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய மாத்தி விமர்சனம் பண்ணிருக்காங்க, திட்டிருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க, என்னென்னோ பண்ணிருக்காங்க. ஆனா யாருமே கைது நடவடிக்கை பேச்சுக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க, போராட்டம் பண்ணிருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப லியோல லயலாமணி எப்படி நீங்க கடந்து போனீங்க, அது ஒண்ணு பெருசா தெரியல, பெருசா தெரியுது சிறுசா தெரியல. லயலாமணி பேசுறது சீமான் சாமான் பேசுறது எப்படி கடந்து போனீங்க, அதே மாதிரி இதையும் கடந்து போங்க. அப்போ இப்ப நான் சொல்றேன், சட்டப்படி நடவடிக்கை கரெக்ட் நடவடிக்கை நான் சொல்றேன். உதயநிதி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை கரெக்ட். ஆனா அங்க எடுத்து நீங்க ஏன் இங்க எடுக்கலன்னு கேட்கறேன். அவங்க ஆளுங்கட்சி சார். இப்ப புரியுதுங்களா, இந்த இடத்துல தான் பழிவாங்க நடவடிக்கை. அவங்க அரசு மீது ஒரு விமர்சனம் மாதிரி ஆயிடும்ல. இப்ப என்ன ஆகுது, இது
இது பழிவாங்க நடவடிக்கை. அப்போ இங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கு சார், இங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கு தெரியும், என்ன தெரியும், இது சட்டப்பூர்வ நடவடிக்கை, நானும் நம்புறேன், நீங்களும் நம்பலாம். ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, ஏன் லைலாமணியை கைது பண்ணல? சீமான் சாமான் சொன்னது அந்த ஆபாசம் கிடையாதா? ஏன் பண்ணல? என்ன கேட்கணும், அப்போ ஏன் பண்ணலன்னா அவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர், அப்ப இவர் எதிர்கட்சியை சார்ந்தவர். சட்டம் வந்து பார்ஷாலிட்டி பாக்குது. சட்டம் எல்லாருக்கும் சம்மந்தம் தானே சார்? சமம் தான் சார், ஆனா பார்ஷாலிட்டி பாக்குதுன்ற. இப்ப சார் போலீஸை இந்த இடத்துல எங்கேயும் நீங்க இவங்க உத்தரவு என்னவோ அதை செய்வாங்க சார். விட்டுருங்கன்னா விட்டுருங்க, கைது பண்ணுங்கன்னா கைது பண்ணுங்க. இதுல காவல்துறைக்கு தனியா இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இதுல சட்ட பாருங்க, சட்டத்தை பாதுகாக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை கைது பண்ணால் அவரை கைது, சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ணாங்க, அவ்வளோதான். சட்டம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். இங்கே பேசுறது தப்பு. இதை வந்து கடந்து போன்னு சொல்கிறாங்க, அவங்க கடந்து போகிறாங்க. கைது பண்ணுங்கன்னு சொல்ல கைது பண்ணுறாங்க. சரி, இதுல பழி வாங்குறதுக்கு என்ன இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இவங்க இப்ப டிவிக்கு வந்து இப்பதான் முதல் முறையா ஆட்சியா வந்திருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி வந்து திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது எதிர்கட்சியாவோ இல்ல வேற இதுல எதுவுமே இல்லையே. பழி வாங்குறதுக்கு என்ன காரணம்? பழி வாங்கினா இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இப்போ நடக்கிறது என்ன, இவங்க ஆளுங்கட்சி இவங்க எதிர்கட்சி, ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி நீங்க மேடையில வந்து போய் பேசுறீங்க, ஒரு விவசாயிகள் பிரச்சனையை மையப்படுத்தி பேசுறீங்க. அங்க பேசும்போது உங்களோட டிமாண்ட் என்னவோ அதை வைக்கலாம். இந்த ஆட்சி அதிகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் மீண்டும் பழைய கதையே பேசுறீங்க. இந்த பழையமாவே அரைக்கிற மாதிரி முதலமைச்சருக்கு எம்எல்ஏக்கள் பேர் தெரியாது, அமைச்சர்கள் பேர் தெரியாது, இதே சொல்லக்கூடாது இல்ல சார். சேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிட்டு இருப்பீங்க. அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை அப்படி கிடையாது. நீங்க உங்க விஷயம் உங்களுக்கு புரியல. நீங்க என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த கூட்டத்தை கூட்டினீங்க? காவிரி நீர் பிரச்சனைக்காக, விவசாயிகளுக்கு வந்து இழைக்கப்படக்கூடிய அந்த அநீதிக்காக நீங்க பேசுறீங்கன்னா வெறும் அந்த சப்ஜெக்ட் வரைக்கும் பேசணும். ஆனா நீங்க அந்த சப்ஜெக்ட் விட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா, முதலமைச்சருக்கு அது இல்லை, அவர் வந்து பேர் தெரியாது, சட்டமன்ற உறுப்பினர் பேர் தெரியாது, இதெல்லாம் அப்போ இதை கடந்து பேசும்போது தான் கீழே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா 10 நாரிப்படைங்க என்ன செய்யுது, கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீஷான்னு கருத்து. அப்போ அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, அங்கேயும் தண்ணி வரல, இங்கேயும் தண்ணி வரல. தப்பு இல்லை. இந்த இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த முன்னாடி கூட்டத்தை பார்த்துட்டு அவனுக்கு உசுப்பேத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும்னா சிக்கல மாட்டேன். இந்த மீடியாவில் பேசும்போது கூட அண்ணா சூப்பர்னு செம ஸ்பீச்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிடணும், இல்லை படிக்காமல் போயிடணும். ஆனால் அதை படிச்சுட்டு மண்டையில் ஏற்றிட்டோன்னு வச்சுங்க, இது நம்மளை எல்லாம் சொல்லிட்டாங்க, சூப்பராக பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம இதை விட நல்லா டெவலப் பண்ணி பேசணும், அப்புறம் அதை விட டெவலப் பண்ணி பேசணும், இதை விட இப்படி டெவலப் பண்ணி பேசும்போது கைத்தட்டணுமேன்றதுக்காக கண்டதையும் உளர்னா சிக்கல் தான். அந்த சிக்கல் தான் இப்போ உதயநிதிக்கு. அவன் பேசி நான் கீழே வந்து ஒருத்தன் த்ரீஷான்னு குரலை கொடுத்தான், நான் நீங்கள் என்ன செய்யறேன் தெரியுமா, தம்பி யார் பாரு அதெல்லாம் அந்த மாதிரி பேச எதுவும் அவங்களாம் தேவையில்லாமல் இதில் எடுக்காதீங்க, அதை சொன்னீங்கன்னா கரெக்ட். இது காலகாலமாக உங்களுக்கு திமுகவுக்கு ஒரு கை வந்த கலை, தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசுறதுன்னு வந்து காலகாலமாக இருக்கு. நீங்கள் ஜெயலலிதாவை பேசியிருக்கீங்க கடந்த காலத்தில், ஏன் எம்ஜிஆரோட இவங்க பேசுனவங்க தான். எடுத்துக்காட்டவா எவிடன்ஸ், விஜயகாந்தையும் பேசியிருக்காங்க. அவங்க எம்ஜிஆரோட தொப்பியை வச்செல்லாம் கிண்டல் பண்ண காலம் தான் இருக்கு. பூஷ்வான்னு சொல்லிட்டு தொப்பின்னு சொல்லி கூட அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து பேசுனதுக்கு உருவ கேலி பண்ணதெல்லாம் இருக்கு. எம்ஜிஆர் விஜயகாந்த் கூட பேசியிருக்காங்க, தொப்பியை வச்சு கிண்டல் பண்ணாங்க, நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து ஜெயலலிதா வந்து பேசாத பேச்சுகளா? சோபன் பாபு கடைசி வரைக்கும் அவங்க விவாகரத்தை எப்போ பண்ணிட்டாங்க, எப்போ தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஆனாலும் செல்வின்னு அந்த பேரை வந்து போடும்போது அடைமொழி இவங்களால ஏற்றுக்க முடியல. அவ்வளோ வந்து சோபன் பாபு பேசினாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவையே இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் யார் விஜயகாந்த் அப்படிதான். விஜயகாந்த் என்ன பேசுனீங்க, இதே தண்ணி கதை தான் பேசுனீங்க. யார வடிவேலை விட்டு பேசுனீங்க. தண்ணியில் மிதக்கிற கப்பலுக்கு தான் வந்து ஏதோ கேப்டன், இந்நேரம் தண்ணியிலேயே மிதக்கிறவனுக்கு கேப்டன் பேர் கிடையாது ஏதோ சொன்னீங்க. இப்போ நான் சொல்றேன், இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சட்டமன்ற கூட்டத்தோட முடிஞ்ச பிறகு நீங்க விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பதில் கொடுத்துடணும். ஆனா நீங்க வெளியே வந்து என்ன செஞ்சீங்க, செங்கல்பட்டு கோர்ட்ல மனைவி வந்து கணவனை தேடுறேன்னு சொன்னீங்க. சொல்லலாமா அதை? ஏன்னா பிரச்சனை உங்களுக்கும் விஜய்க்கு மட்டும்தான் பிரச்சனைங்க. மனைவியெல்லாம் பிடிச்சி இழுத்துறீங்க. இப்படி குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, இதையே நீங்க பேசுனீங்கன்னா எப்படி? விஷயத்துக்கு வாங்க, கருத்தியல் ரீதியாக வாங்க, சில கேள்விகளை எழுப்புங்க, அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்களா பாருங்க. இப்படிதானே ஆரோக்கியமா இருக்கும். பர்சனலா நீங்க போகக்கூடாது இல்ல. இல்ல, அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்று வரையுமே அவர் திமுகவே தொடர்ந்து எதிர்த்து இருக்காருல்ல, அது ஒரு காரணம், ஒரு ஏதாச்சும் ஒரு காரணம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சார்.
இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இன்னைக்கு விஜய் வந்து என்னைக்கோ எடுத்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. என்னன்னா, இங்க பிரதான எதிர்கட்சி யாரு? பலவீனமான கட்சி இது. அதிமுக பலவீனமான கட்சி. இங்க பிரதான கட்சி இது திமுக. திமுக தான் வலிமையா இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலிமையான திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற வந்து எண்ணத்துல எடுத்தாங்க. அது மாதிரி எதிர்த்தாங்க. அது கணிசமான ஆதரவும் கிடைச்சது. மீதி வந்து இவிஎம்ல போட்டுக்கிட்டு எப்படியோ வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ அதான் பல்ல இழிக்குது இவிஎம் எல்லாமே. சரிங்களா? ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டான்னு கேட்டா யார் பெரிய பலமானவனா அவனை எதிர்ப்போம். அப்படிதான் இருக்கு. இல்ல இது வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, கோர்ட்டோடைய ஆர்டரை மீறி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நமக்கு விவரம் தெரியல சார். அப்படிதான் நானும் விவரம் தெரியல. உண்மையான்னு கேட்கிறேன். இது சட்டம் வந்து எனக்கு தெரியல. விவரம் வந்து ஏன்னா இன்னும் ஃபுல்லா விவரமே வரல. போறாங்க, கைது பண்றாங்க, கொண்டு போய் வைக்கிறாங்க. என்ன கைது காரணம்ன்றது, என்ன செக்ஷன், இது எதுவுமே வெளியில வரல. ஆனால் கைது இந்த ஒரு சம்பவத்துக்காக கைதுனா அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க எதிர்க்க முடியாது. ஒரு ஆபாசமா வந்து இரட்டை அர்த்தத்துல பேசுனதுன்றது எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், எல்லார் மனசுக்கும் தெரியும். ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு, அதுக்கப்புறம் காவிரி நீர் சொன்னன்றது சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்குலாம் இங்க புரிஞ்சுக்காதுங்களா? எல்லாருக்கும் தெரியும் தான் சார். பேசிட்டீங்க, அது உடனே ஒரு வருத்தம் தெரிச்சா முடிஞ்சிச்சு. நான் தப்பா பேசுறது எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே வருத்தம் தெரிச்சா கூட பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க அதுக்கப்புறம் அதை எளிதா கடந்து போறீங்கல்ல, அப்புறம் நீங்க என்ன லோக்கல்ல என்ன வேணாலும் பேசுவீங்களான்ற மாதிரி ஆயிடுது. யார் பேசுறாலும் தப்பு தான் சார். நாளைக்கு ஆதவர்ஜி நான் பேசினாலும் தப்புன்னு தான் நம்ம சொல்லுவோம். தப்புனா தப்பு தான். நீங்க எதிர்கட்சி தலைவர் நான் வந்து எனக்கு எக்ஸப்ஷன் கூட தான் சொல்ல முடியுமா சார்? ஆபாசமா ஒண்ணு, அதாவது சட்டவிரோதமா பேசக்கூடாது, ஆபாசமா பேசக்கூடாது. இது சட்டவிரோதம் ஆபாசத்தை தாண்டி ஒரு அருவருப்பானது தானே அது சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சொல்றது. நீங்க இப்ப இல்லைன்னு நீங்க வந்து சப்பக்கட்டு கட்டலாம், இல்லைன்னு சொல்றது. ஆனா நீங்க சொன்னதை மக்கள் புரிஞ்சிக்க முடியும்ல. நீங்க எதை சொல்றீங்க, எதை மென்ஷன் பண்றீங்கன்னு புரியாதா? அதனால தப்புனா தப்பு தான் யாரா இருந்தாலும். இல்ல அதாவது நம்மளும் தொடர்ந்து என்ன கேட்கறோம்னா சார், திமுக எம்எல்ஏக்களை கைது நடவடிக்கை மீதே இவங்க ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க. ஏன்னா அதிமுகலையும் பேசியிருக்காங்களா நிறைய பேர். ஏன்னா அவங்கள யாருமே கைது பண்ணல. பாருங்க, நீங்க அதிமுக சார்ந்த நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதிமுக நான் தான் முதல்ல சொல்றேன், தாவே கால கூட கைது பண்ணலன்னு சொல்றேன்ல. இல்ல சார், நான் இல்ல இவங்க திமுக இருக்கிற எம்எல்ஏ மட்டும் தான் கைது பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. புரியல, அதிமுக இருக்கிற கைது பண்ணலையே. நான் சொல்றேன், நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காருல்ல. பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, அடுத்தடுத்த நாட்கள்ல நடக்கலாம். இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யார் டாப்னு பாக்குறாங்க. டாப்ல இருக்கணும் முதல்ல தூக்கு. அப்படி பார்த்தா டிஎம்கே எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க, எல்லாரும் கைது பண்ணிட்டாங்க சார். இப்ப நிறைய சமூக பேசிட்டு தான் சார். நான் கேட்கறது உங்களுக்கு புரியல. பாருங்க, நீங்க உதயநிதி பேசுறது, இதே டிஎம்கே பேசணும்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஆராசா பேசலையா? முட்டாள் சொல்லி பேசலையா? ஆடா பிரசன்னா, முட்டாள் முதலமைச்சர் பேசின பிரசன்னா. ஆராசாவது எம்பி, பிரசன்னா யாரு? ஒரு சாதாரண கேண்டிடேட் தான். அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்து கேட்டா வந்து இதுல வந்து இந்த வீரியத்தை பாக்குறாங்க. இது பேசுறது யாருன்னா அதுக்கு வந்து உதயநிதியா தூக்கு. இப்ப ஒருத்தர் இவரை தூக்கிட்டா அடுத்தது கீழே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அடங்கிடுவாங்கன்ற அந்த குறிக்கோள் கூட இருக்கலாம். மெயின் தலையை தூக்கிட்டா கீழே இருக்கவங்களாம் வந்து அடங்கி பேசுவாங்கன்னு கூட இருக்கலாம். இதான் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சார், கைது பண்றது கூட. இப்ப நான் கேட்கறேன், என்ன கைது பண்ணி நான் செக்யூரிட்டி சொல்ல போறாங்க உள்ள போயிட்டு மாவரைச்சு கொடுங்க நான் சொல்ல போறாங்க? ஒன்றும் கிடையாது. எப்படிதான் பெயில் அப்படியே உள்ளே போனா கூட 10 நாள் 2 நாள் 4 நாள் பெயில் வர போறாங்க. இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, என்னன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க போகுது, அதை வந்து அவர் உள்ள வரதுக்காக பண்ற சதி கிடையாது சார். இதுல உள்ள வர்றதுலாம் கிடையாது. நான் சொல்ல பாருங்க, எத்தனை நாள் அப்படின்னா வச்சிட முடியும் சார்? நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு வேலை இவர் வந்து சட்டசபைக்கு உள்ள வரனா அது ஒரு வகையா வந்து இவங்களுக்கு வந்து இல்ல, அவர் சட்டசபைக்கு வந்தாலே உதவி ஸ்கோர் பண்றாரு சார், நல்லா ஸ்கோர் பண்றாரு சார். அதனால வந்து இவர் வந்தாலே நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறோம் அப்படின்ற மாதிரி அது கூட அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பேசுறாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்? நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்ல. அப்படி அதை யூகிக்கணும்ல நீங்க. இல்ல இது இப்ப யாரும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல சார். நீங்க யாரும் எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல. நீங்க பேசிட்டீங்கல்ல, வாய்ப்பு கொடுத்துட்டீங்கல்ல கைது பண்றதுக்கு. பிரச்சனை அதானே. இப்போ கைது பண்றதுக்கு நீங்க தானே வாய்ப்பு கொடுத்துக்கிறீங்க. இப்ப காரணம் தான் கைது பண்ண முடியாது இல்ல. இப்ப நாளைக்கு வந்து சட்டமன்ற கூட்டம் நடக்குது, எதிர்கட்சி தலைவரே உள்ள இல்ல. சரி, யாரு வந்து பேசுவாங்க? கரெக்ட் சார், எதிர்கட்சி தலைவர் உள்ள இருக்கணும் தான். அதுக்காக வந்து பார்த்தா எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு குற்ற வழக்கில் இருக்கிறாருன்னா அவருக்கு அதுக்காக வந்து எக்ஸப்ஷன் கொடுங்க. யார் பேசுவாங்க? அப்ப யார் எதிர்கட்சி தலைவர்? அடுத்த துணைத் தலைவர் இருக்கிறாங்களா, எதிர்கட்சி துணைத் தலைவர், அவங்க பேசுறாங்க, மற்ற எம்எல்ஏக்கள் பேசுறாங்க. நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும். நாளைக்கு நம்ம வந்து நாளைக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது. திடீர்னு நைட்டு நம்ம கைது பண்ண கூட வைக்கலாம். அப்ப நீங்க தான் என்ன செய்யணும், அந்த மேடையில பேசும்போது ஒரு அளவோட பேசிடணும்.
நீங்க வரம்பு மீறி பேசணும் தானே இப்ப பிரச்சனைங்க. இல்ல இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என்னன்னா, திமுக கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டத்தை இவர் போயிட்டு பார்வையிடுறாரு, முதல்வர் அவர்கள் போயிட்டு பார்வையிடுறாரு. மெட்ரோ திட்டமா இருக்கட்டும், மெட்ரோ ரயில் உள்ள போறது எல்லாமே, அந்த பிரிட்ஜ் எல்லாமே பாக்குறாரு. நம்ம இங்க இவ்வளவு பெரிய போராட்டம் பண்றோம், இதை திசை திருப்பத்துக்காக தான் வந்து அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளை பத்தி யாரும் காட்டவே மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீடியாக்கள் வந்து இங்க குவிஞ்சு போய்கிறது சார். டிஜிட்டல் மீடியாக்கள் சும்மா அதெல்லாம் வந்து கிடையாது. அதுக்காக அவங்க வேலையை அவங்க செய்ய தானே சார் செய்யணும். நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா திறந்து வைக்க முடியாது போயிடுமா? இல்ல அவர் திறந்து வைக்கிற நேரத்தில் நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அவங்கவுங்க வேலையை, முதலமைச்சர் அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க, எதிர்க்கட்சி நீங்க அந்த வேலையை செய்யறீங்க, அவ்வளவுதானே. இதுக்கு அதுக்கு முடிச்சு போடக்கூடாது. இப்ப தொடர்ந்து திமுக அந்த எம்எல்ஏக்கள் மீதும் திமுகவுடைய கட்சியின் மீதும் தொடர்ந்து வந்து கைது நடவடிக்கை நடந்துகிட்டே இருக்கு. என்ன காரணமா இருக்கு? இது எல்லா ஆட்சியும் நடக்கிறதா சார். ஜெயலலிதா ஆட்சியும் நடந்திருக்கு, எல்லா ஆட்சியும் நடந்திருக்கு. இதுல ஒன்றும் புதுசா ஒன்றும் பண்றதுலாம் கிடையாது. ஆனால் நாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைது நடவடிக்கைக்கு நம்ம வந்து சில பாயிண்ட் எடுத்து கொடுக்குறோம்ல. இல்ல இப்போ நீங்க இதை பேசினா வந்திருக்காதுல்ல. திமுக மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்கு. அது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கைது நடவடிக்கை பழிவாங்கும் படலம்னு சொல்லலாம். டிவிகே கவர்மெண்ட் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க பழிவாங்க நடவடிக்கை கேக்குறாங்க. இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரை கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க சார்? யாருக்கு எதிராக வந்து கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க? டிஎம்கே கவர்மெண்ட் கூட இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், ரெண்டு எதிர்முதல் இருக்கட்டும், புதுசா ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்காங்கல்ல. போட்டி யாருக்கு நடந்துச்சு? முக்கியமான போட்டி யாருக்கு நடந்துச்சு? யார் 2வது பிளேஸ்க்கு வந்தாங்க? அவங்கதான் போட்டியாளர். அதிகமா போட்டி எடுத்துக்கலாம். ஆனாலும் நேருக்கு நேர் போட்டி யாருக்கு? டிஎம்கே தான். தான் அவங்க 2வது பிளேஸ் வந்தாங்க. ஸோ அதனால வந்து இந்த பழிவாங்கும் நடவடிக்கைன்றதை நான் வந்து துல்லியமா சொல்றேன். இதுதான் நுணுக்கமா சொல்ல பார்த்துங்க. இது பழிவாங்க நடவடிக்கைனா நடவடிக்கை. ஏன் பழிவாங்க நடவடிக்கை ஆச்சுன்னா, உங்க கட்சியில் இருக்க மற்ற நபர்கள் பேசுனாங்கன்னா அதை நீங்க வந்து கடந்து போயிருங்க. இதே எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பேசுனாங்கன்னா நீங்க வழக்கு தொடுவீங்க. அப்போ அது வந்து பழிவாங்க நடவடிக்கை ஆயிடுது. நீங்க இதே 2 தரப்பும் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. இந்த சைடில் வந்து ஆபாசமாக பேசுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்குறீங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கட்சி தலைவர் இருந்தாலும் கைது பண்ணுறீங்க. அங்கே தான் சிக்கலாகுது. கைது பண்ணது தப்புன்னு சொல்ல, ஆனால் அந்த கைது பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பழிவாங்க நடவடிக்கை மாறுது அது அப்படின்னா, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுண்ணாம்பு, இன்னொரு சைடில் ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமை சொல்லுவாங்கல்ல, ஒரு கையில் சுண்ணாம்பு ஒரு கையில் வெத்தலை, ஒரு கண்ணையும் மாறு கண்ணையும் பார்க்கறதுன்றதுல அது இதுதான். அப்ப தொடர்ந்து இது மாதிரி திமுக கவர்மெண்ட் பண்ண தொடர்ந்து கைது நடவடிக்கை பண்ணணும்னு சொல்ல வரீங்க? அப்படி கிடையாது சார். நம்ம ஏன் சார் கைது பண்றதுக்கு வாய்ப்பு தரணும்? நீங்க எதிர்கட்சி தலைவர், நீங்க கொஞ்சம் பொறுப்பா பேசுனீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஊரே சொல்லுதில்ல நீங்க ஆபாசமா பேசுனீங்கன்ட்டு. பெண்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க பேசணும் தவறுன்றதை உணரணும் முதல்ல. அதுக்கப்புறம் கைது நடவடிக்கை, பழிவாங்க நடவடிக்கை, அதுக்கப்புறம் அது முதல்ல நீங்க பேசுறது தவறா? அது இது வரைக்கும் நீங்க அந்த வருத்தம் தெரிவிக்கவே இல்லைல்ல. சொல்லுங்க. இப்ப நாமளே இங்க பேசிட்டு இருக்கிறோம், திடீர்னு எக்கத்தப்பா ஒரு வார்த்தை போயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? அதை கட் பண்ணிட்டுங்கன்னு சொல்றோம்ல. ஏன் எடிட் பண்ற வசதி இருந்தா, இதே லைவா இருந்தா பகிரங்கமா அப்பவே மன்னிப்பு கேட்டாகணும், லைவா இருந்துச்சுன்னா. ஸோ அதனால இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், இது வந்து பழிவாங்க நடவடிக்கைன்றது நம்ம மறுக்கல. ஆனா அதே சமயத்துல பேசுனது தவறு. சரி சார், நேர்மையா பேசணும். சரி பாப்போம், நம்ம தொடர்ந்து இது சம்பந்தமா பேசுவோம். இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார்.